கரூர் சம்பவத்தின் உண்மை குற்றவாளி யார்? தயவு செஞ்சு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய அநீதி நடந்திருக்கு. அந்த அநீதியை கடந்த ஆட்சியாளர்கள் செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள்னு நான் அப்பவும் சொல்கிறேன், இப்பவும் சொல்கிறேன், அன்னைக்கும் சொல்கிறேன், இப்பவும் சொல்கிறேன். அல்லது நடக்காத ஒன்றை நடந்ததாக நீங்கள் சொன்னீங்களா? இப்போ உங்கள் கையில் அதிகாரம் இருக்குது, உங்கள் கையில் ஆட்சி இருக்குது, புலனாய்வுத்துறை இருக்குது. ஒன்றிய அரசிட்ட நீங்கள் கேட்டால் எது வேணாலும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. மத்திய புலனாய்வுத்துறையும் இருக்குது. கரூர் சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இந்த மக்களுக்கு தெரியணும். ஏன்னா கொடநாட்டில் போன வருஷம் போன ஆட்சி வருவதற்கு முன்னாடி கொடநாட்டில் என்ன நடந்துச்சுன்னு கடைசி வரைக்கும் 5 வருஷம் கண்டுபிடிக்கவே இல்லை. அப்படியே அவங்க கடந்து போயிட்டாங்க. ஒரு மாநிலத்திலோட முதல்வராக இருந்த ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே ஒரு கொலை நடக்குது. அந்த வீடு ராத்திரி பூட்டு உடைக்கப்படுது. அங்கே இருந்த காவலர்கள் வரிசையாக கொல்லப்படுறாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் கேஸ் கண்டுபிடிக்க முடியலைன்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. நம்ம உண்மையிலே எங்கே வாழ்கிறோம், நம்ம எந்த நம்பிக்கையில் அரசியல் பேசுகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதே தான் இப்பவும் இருக்குது. நான் கரூர் சம்பவத்தை அப்படியே கடந்து போயிடக்கூடாது. கரூரில் இருந்த அந்த காவல்துறை அதிகாரிகளை உடனே பணி இடமாற்றம் செஞ்சால் மட்டும் சரியாக வராது. உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டியது தமிழக அரசுடைய பொறுப்பு. சீக்கிரம் அறிவிப்பாங்க, நான் காத்திருக்கேன். 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த கரூர் சம்பவத்துக்கு தலைமைச் செயலகத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு குழு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்க. அதை நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. இன்னொன்று தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு சமூகம் சார்ந்து கொலைகள் நடந்துகிட்டே இருக்குது. நேற்று கூட கோயம்பேடில் ஒரு பெண் வந்து கொடி, அதாவது கட்சி கொடியை போட்டு அவங்கள காரை வச்சு ஏற்றுற அளவுக்கு ஒரு கொடூரம் நடந்திருக்கு. ஆனால் காவல்துறை கையில் வச்சக்கூடிய முதலமைச்சர் அமைதியாக தான் இருக்கார். உலகம் பூரா கொலை நடக்குதுங்க. உலகம் பூரா பெண்களுக்கு எதிரான குற்றம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதை பல முறை சொல்லியாச்சு. நீங்கள் கூடுதலாக அதை மிகைப்படுத்தினீங்க. கடந்த தேர்தலில் நீங்கள் அதை மிகைப்படுத்தி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு உங்களுடைய தேர்தல் பிரச்சார யுக்தியாக அதை பயன்படுத்தினீங்களே தவிர இது நடக்கும்னு தான் தெரியும்ல. ஏற்கனவே நடந்துட்டு தானே இருந்திருக்கு. அப்போ குற்றம் நடக்கிறத தடுக்க முடியாது. நடந்த குற்றத்துக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்களா? கைது செய்யப்பட்டாங்களா? அதை மேற்கொண்டு அதை பரவ விடாமல் தடுக்கிறாங்களா? அப்படி தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர தனி மனிதன் எங்கேயோ செய்கிற தவிர ஒரு அரசாங்கம் எப்படி தடுக்க முடியும்? எந்த அரசாங்கம் தடுக்க முடியும்? திமுக அரசாங்கம் தடுக்க முடியாது, தாவேக அரசாங்கம் தடுக்க முடியாது, அதிமுக அரசாங்கம் தடுக்க. அமெரிக்காவிலே நடக்கலாது. அப்போ நடந்த உடனே அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்றது தான் இதில் ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் நம்ம ஒரு அரசுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கணுமே தவிர அப்போ நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக உங்களுக்காக வாக்குகளை பெறணுன்றதுக்காக இது மாதிரியான குற்றச்சாட்டை சொன்னீங்க. அதனால தான் இன்றைக்கி அவங்க அதை பயன்படுத்தி கடந்த முறை ஆட்சியில் இருந்தவங்க 25 நாளில் எத்தனை கொலை நடந்திருக்கு பாருங்கள். 45 கொலை நடந்திருக்கு. இவ்வளோ வரிப்பு நடந்திருக்கு. போன தடவை பாட்டிலுக்கு 10 ரூபா, இந்த தடவை பாட்டிலுக்கு 20 ரூபா. எது மாறி இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போது இன்றைக்கி போய் ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒரு அமைச்சர் பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு, இல்லை அந்த 10 ரூபா வந்து நிர்வாகத்திற்காக வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படி ஒரு அரசாங்க நடத்துல நிர்வாகத்துக்குன்னு தனியாக 10 ரூபா வாங்க முடியுமா? எந்த ஆட்சியில் வாங்கினாலும் தப்பு தான். ரீல்ஸ் போட்டு இப்போ இருக்க அமைச்சர்கள் ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க, அது எப்படி பார்க்குறீங்க சார்? அதெல்லாம் அவங்கெல்லாம் புரியாமல் முதல் முறையாக வந்திருக்காங்க அதிகாரத்துக்கு. எல்லாருமே வந்து நடிகர் விஜய் அவர்களுக்கு ரசிகர்களாக இருந்தவங்க இன்றைக்கு முதல்வர் விஜய் அவர்களுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க. அனுபவ போதாமை தான் காரணமே தவிர இதையெல்லாம் பெரிய சர்வதேச குற்றமான பார்க்கலாம். இதெல்லாம் சரி செஞ்சுக்க முடியும். ஒரு அமைச்சர் ரீல்ஸ் போட்டது ஆமாம் தப்பு. ஒரு அமைச்சர் சுற்றுச்சூழல் துறையை சுற்றுலாத்துறைன்னு தனக்கு கொடுக்கப்பட்ட துறையவே மாற்றி சொன்னது தப்பு. ஒரு அமைச்சர் போய் முறுக்கு எக்ஸ்பைரி டேட்டு கேட்குறாரு. அதெல்லாம் ஆர்வக்கோளாறில் செய்கிறது, புரியாமல் தான். அந்த முறுக்கு இன்னும் 4 நாள் விட்டால் அதுவே முடிஞ்சு போயிடும், அதுவே பதத்து போயிடும். அதுவாக பிரச்சனை. அதை போய் எக்ஸ்பைரி டேட்டு கண்டுபிடிச்சி என்ன செய்ய? நம்ம வாங்குகிற மெடிக்கல் ஷாப்பில் வாங்குகிற மருந்துக்கு எக்ஸ்பைரி டேட்டு பார்த்து யாராவது வாங்குறீங்களா? இதுவரைக்கும் செக் பண்ணிடுறீங்களா நீங்கள்? இப்படி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நிறைய இருக்குது. அப்போ இதெல்லாம் அவங்களுடைய ஆர்வத்தின் வெளிப்பாடாக நான் பார்க்குறேனே தவிர இதை ஒரு குற்றமா அப்படின்னு சொன்னால் இது குற்றம்னு நான் சொல்ல முடியாது. அவங்களுடைய அணுகுமுறையில் சில இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கவங்கள பார்த்து வெறும் கேலியும் கிண்டலும் செய்வது எனக்கு ஏற்புடையதில்லை. அவங்கள அப்படியே மெதுவாக தட்டி கொடுத்து போவோம். இன்னும் சரியாக செய்கிறாங்களான்னு பார்ப்போம். மக்களுக்கு எதிரான சட்டங்களில் திட்டங்களில் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்படி தான் நான் பார்ப்பேன். நான் அப்படி தான் பார்க்கணும். உடனே இவங்க வந்த உடனே நம்ம நினைக்கிறோம் அவங்கக்கிட்ட வந்து 6 மாதம் அவங்க காத்திருக்கணும்னு. ஒரே ஒரு விஷயத்தை நானாக வழியை உங்ககிட்ட 2 விஷயம், முதல்ல கரூர் விஷயம் சொன்னேன், இப்போ 2வது சொல்கிறேன். நடந்த நிகழ்வுகள்லேயே நான் ரொம்ப வருத்தத்துக்குரிய நிகழ்வாக பார்க்குறது நீங்கள் சொல்கிற எதையுமே கிடையாது. முதல்வர் அவர்கள் வந்து தனி கல்லூரியில் போய் நன்றி செலுத்துகிறாரு அல்லது இதெல்லாம் இல்லை.
ஒரு வாக்கு செலுத்தியிருக்கான். 21 நாள் தான் ஆகிருக்கு. தேர்தல் நடந்து 21 நாள் தான் ஆகுது. 21வது நாளில் 4 எம்எல்ஏ தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகிறான்னு சொன்னால் இவெல்லாம் யார்? இவங்கெல்லாம் யார்? இவங்களெல்லாம் எப்படி மக்கள் பிரதிநிதியாக நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க? அப்போ இவங்கெல்லாம் நம்ம சமூகத்தில் அழித்தொழிக்கப்பட வேண்டிய ஒரு புல்லுருவிகள் மாதிரி இருக்காங்க. என்ன காரணத்துக்காக ராஜினாமா செஞ்சாங்க சொல்லுங்கள்? மேகதாது அணை கட்டுறதுக்கு எதிராக தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சாங்களா? இல்லை முல்லைப்பெரியாறு அணையில் நீர்மட்டம் உயரலை அதுக்காக ராஜினாமா செஞ்சாங்களா? இல்லை ஒன்றிய அரசு கொடுத்த இப்போ சட்டத்திட்டங்களை வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அதுக்கு எதிராக ராஜினாமா செஞ்சாங்களா? என்ன காரணத்துக்காக 4 பேர் ராஜினாமா செய்கிறாங்க? யாராவது கேட்கணும்ல. இது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை இல்லையா? ஊடகங்கள் எல்லாம் கேட்க மறந்தது ஏன்? ஊடகங்கள் இது குறித்து பேச மறந்தது ஏன்? உண்மையை சொல்லணும்னா ஆண்ட கட்சியாக இருக்கட்டும் வேறு யாராவதாக இருக்கட்டும் அந்த 4 பேர் மேலே வழக்கு தொடுந்துருக்கணுமா இல்லையா? நீங்கள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுங்க, உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய வழக்கறிஞர்கிட்ட. இதுக்கு ஒரு வழக்கு போட்டு உங்கள் 4 பேரை நம்ம கேட்டால் என்ன நினச்சிக்கிறீங்க? தேர்தல் ஆணையம் சொல்லுது நீ பூரா வாக்களிக்கணும், சரியாக வாக்களிக்கணும்னு போய் ஒருத்தன் காலையிலேருந்து அடிக்கிற வெயிலில் போய் அன்றைக்கி நின்று வாக்கு போட்டுட்டு வந்தால் அவன் முடிவெடுத்து தானே போட்டிருக்கான். இந்த தொகுதியில் வந்து திமுகவுக்கும் கிடையாது தாவேகாவுக்கும் கிடையாதுன்னு ரெட்டை இலைக்கு இவ்வளோ பெரிய அலையிலையும் ரெட்டை இலைக்கு வாக்கு செலுத்தின மக்களை நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க? இப்போது அம்பாசமுத்திரம் தொகுதியில் வென்றவர் தோத்தவர் அந்த கட்சியிலேருந்து அதில் எதிர்த்தரப்பில் கூட்டணியில் இருந்தவர் 3 பேர் இப்போ ஒரே அணியில் இருக்காங்க. அப்படின்னா அந்த வாக்கு செலுத்தினவனுடைய மனநிலையை நீங்கள் என்னன்னு பார்க்குறீங்க? மக்களுக்கு எதுவுமே என்னால் செய்ய முடியல எதிர்கட்சியாக இருந்தால் அதனால ஆளுங்கட்சியாக செயல்படுறான்னு சொல்கிறாங்க. உலகம் பூரா அப்படி தாங்க இருக்கும். திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது செய்ய முடிஞ்சிருக்காது. அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது எதிர்கட்சிக்கு பூரா செஞ்சு கொடுத்துட்டாங்களா? ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும் பொழுது எந்திரிச்சு பேச விட்டாங்களா? இதே ஸ்டாலின் அவர்களை சட்டையை கழிச்சு வெளியே தள்ளி உள்ளையா? அன்னைக்கு 110 விதின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஜெயலலிதா அம்மையார் தான் படிப்பாங்க, வேறு யாரும் படிக்க மாட்டாங்க. எந்த அமைச்சர் பேசுனாங்க? அம்மையார் பேசுவாங்க, உங்கள் டேபிளை தட்டுவாங்க. அதை தவிர வேறு என்ன செஞ்சாங்க? எதிர்கட்சிகளுக்கு பூரா என்ன பண்ணாங்க? எந்த கட்சியாக இருந்தாலும் அப்படி தான் நடக்கும். இதில் உடனே நாங்கள் செய்ய முடியலைன்னா நீங்கள் இது காரணமா? சரி அப்படின்னா இப்போ நீங்கள் பை எலெக்ஷனில் நிற்கக்கூடாது, கரெக்டாக? அப்போ நீங்கள் திருப்பி எந்த கட்சி வென்றிருக்கோ அந்த கட்சியில் போய் நான் சேர்றேன்னு சொல்கிறது மக்களை எவ்வளோ முட்டாளாக நினச்சா அந்த வேலை செய்வீங்க.